சென்னையில் சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த லாரி விபத்துக்குள்ளான நிலையில் 6 மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் நீடித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். அதாவது குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கண்டெய்னர் லாரி ஒன்று சிமெண்ட் ஏற்றி வரும்போது எதிர்பாராத விதமாக விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனால் சுமார் 11 மணி நேரத்துக்கு மேலாக அந்த கண்டெய்னர் லாரி எடுக்க முடியாத போலீசார் திணறி வந்தனர். அதைத் தொடர்ந்து சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்பு தான் அந்த கண்டெய்னர் லாரி கவிழ்ந்திருந்தது நிமித்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் காலை 6 மணியிலிருந்து தற்போது சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு பொதுமக்கள் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது. அது மட்டுமின்றி விமானத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கூடுதலாக போக்குவரத்தை சீர் செய்வதற்காக போக்குவரத்து போலீசார் கூடுதலாக அமைக்கப்பட்டு மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள போலீசார் எல்லாம் அந்த போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் அந்த லாரியானது ஜிஎஸ்டி சாலையே இருப்பதால் போக்குவரத்து பாதிப்புடன் நீடித்தே வருகிறது. அந்த லாரியை அப்புறப்படுத்த மாலைக்குள் ஆகும் என போலீசாரும் தற்போது தெரிவித்துள்ளனர். அந்த லாரியிலிருந்து சிமெண்ட் பவுடரை அப்புறப்படுத்த பிறகு அந்த லாரியை அங்கிருந்து ஜிஎஸ்டி சாலை அப்புறப்படுத்த முடியும். லாரியில் பழுது பார்க்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த போக்குவரத்து பாதிப்பானது 2 மணி நேரத்துக்கு மேலாக தொடரும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுரேஷ்.